ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு பண்ணும் போது ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அச்சு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இதோட பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை கரையிற வரைக்கும். நெக்ஸ்ட் 1/2 கப் அளவுக்கு நான் திக்கான கோகோனட் மில்க் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் மாவுலேயே ஏலக்காவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி மாவு ஒட்டி இருக்கும். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு நான் எண்ணெய் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அச்சை மாவில் 3/4 வரைக்கும் விடுங்க, ஃபுல்லாக விடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எண்ணெயில் விட்டுறலாம். நம்மளோட அச்சு முறுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு அச்சில் ஒட்டாமல் வரணும்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே எண்ணெயில் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அச்சு உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இந்த 2 டிப்பையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா யம்மியான அச்சு முறுக்கு ரெசிபி ரெடி ஆகிடும். ஸோ இந்த தீபாவளி டைமில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.